செல்வராணி அன்மியூட் பண்ணியிருக்கேன், பேசுங்க. Thank you, brother. Thank you for the opportunity. Hi team, good morning. I am Selvarani, Silver Director. VFT டீம்ல இருந்து பேசுறேன். என்னுடைய கிரேட் அப்ளைன்ஸ் சில்வர் டைரக்டர் நந்தினி, ஸ்டார் டைரக்டர் முருகன், ஸ்டார் டைரக்டர் அர்ஜுன், டைமண்ட் டைரக்டர் மௌரிஸ் பிரதர், டைமண்ட் டைரக்டர் அருள்குமார், கிரவுண்ட் டைரக்டர் யுவராஜ் ஸ்ரீமதி அண்ட் சரவண பிரதர். என்னுடைய கிரேட் லைஃப் லைன்ஸ், என்னுடைய அப்ளைன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த இடத்துல வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னுடைய பிஃபோர் வெஸ்டீஜ் அண்ட் ஆஃப்டர் வெஸ்டீஜ் பத்தி ஷேர் பண்ணிக்கிறேன். பிஃபோர் வெஸ்டீஜ்ல நான் வந்து பிஇ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படிச்சிருக்கேன். காலேஜ் படிக்கும் போதே மேரேஜ், அடுத்து பேபி. ஸோ என்னால் வேலைக்கு எங்கேயும் போகிற வாய்ப்பு எனக்கு வந்து கிடைக்கல. என்னுடைய ஃபர்ஸ்ட் ஒர்க்கே வெஸ்டீஜ் தான். நான் இதுக்குலாம் எப்படி ஜாயின் பண்ணேன் அப்படின்னா, வீட்டில் இருக்கும்போது பேபி பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது வேலை கிடைக்கும், வீட்டில இருந்தே பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு யூடியூப்ல சாட்ல எல்லாத்தையுமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். டேட்டா ரைட்டிங் அந்த மாதிரி பென்சில் பேக்கெட் பண்ணி கொடுக்குற அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எதுலையுமே எனக்கு வந்து சேலரி வந்து எடுத்ததே கிடையாது ஆன்லைன்ல. ஸோ அப்படி என்னுடைய ரிலேட்டிவ் நந்தினி சிஸ்டர் தான் இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க எனக்கு. ஃபர்ஸ்ட் எல்டிபி வீடியோ வந்து பார்க்க சொல்லியிருந்தாங்க. நானும் ஃபுல்லா பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா எங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும் போது இதெல்லாம் வேணாம், ஆன்லைன்ல ப்ராடக்ட் வாங்கினா உன்னையெல்லாம் ஏமாத்திடுவாங்க, ப்ராடக்ட் வந்து வீட்டுக்கு வராது, இதெல்லாம் நீங்க தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து நான் விடாம 1 வீக் வந்து வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நான் யூடியூப்ல நம்ம கம்பெனி பத்தியும் நான் போட்டு பார்த்தேன். யூடியூப்ல, குரோம்ல எல்லாத்துலயும் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். நிறைய பேர் வந்து இந்த பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இன்னொரு டைம் கேட்டு பார்க்கலாம் ஹஸ்பண்ட் கிட்ட, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை கேட்டு பார்த்தேன். சரி, நல்லா இருக்க கம்பெனி, நீங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க, எல்லாத்துலயும் சூப்பரா இருக்கு, நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபும் சரி எல்லாருமே ஒர்க் போறவங்க கூட இதுல பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒர்க் அப்படின்னு சொன்னேன். சரி, பண்றேன்னா பண்ணு, ஆனா இதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா எங்ககிட்ட வரக்கூடாது, நீயே சால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐடி கிரியேட் பண்ணிட்டு ஒரு 2 டேஸ் வந்து சரி பர்ச்சேஸ் பண்ணணும், அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி அவங்கள்ட்ட மணி கேட்டப்போ மணியும் தரல. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல டெலிவரி பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட்ல இருந்து 12,000 கிட்ட வந்து அமௌண்ட் தருவாங்க. அந்த அமௌண்ட் வந்து என்னுடைய அக்கௌண்ட்ல தான் இருந்துச்சு. பையனுடைய அமௌண்ட்டை வச்சு நம்ம பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், அடுத்து நம்ம சம்பாதிச்சு அவனுக்கு மணி போட்டுடலாம் அக்கௌண்ட்ல அப்படின்ற மாதிரி தான் அவனுடைய அந்த 3,000 ஃபர்ஸ்ட் மந்த்லி 3,000 பே பண்ணி தான் நான் செல்ஃப் பர்ச்சேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அடுத்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துமே இன்வைட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாருமே வந்து ஆல்ரெடி இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் எங்க அப்பா வந்து பண்ணியிருக்காங்க, அதனால வேணாம்னு சொல்லிட்டாங்க, எங்க மாமா பண்ணியிருக்காரு, வேணா நான் உனக்காக ப்ராடக்ட் மட்டும் வாங்கிக்கிறேன், இதெல்லாம் எனக்கு வேணாம், இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸும் சரி ரிலேட்டிவ்ஸ் சரி யாருமே ஜாயின் பண்ணல. அது மூலியமா ஒருத்தர் 2 பேர் வந்து நான் அந்த மந்த்தே வந்து ஃபாஸ்ட் ஸ்டார்ட் லெவலும் ரீச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மாசம் ஃபுல்லா நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். டீம்ன்றது எனக்கு செட் ஆகாமே இருந்துச்சு. ஒரு 3 மந்த் வரைக்கும் எனக்கு ஒரு 2, 3 பேர் மட்டும் தான் இருந்தாங்க. டீம் வந்து பெருசாலாம் இல்ல. அத பார்த்து நீ மாசம் மாசம் ரூ. 1000 பர்ச்சேஸ் பண்றேன், ஆனா உனக்கு வந்து டீமும் இல்ல, ஒரு இன்கம் ரூ. 27 ஒரு ரூ. 30ன்றது ஒரு இன்கமா, இதுக்காக எதுக்கு நீ ரூ. 1000 பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு பையனுக்கு கொடுக்குற அந்த காசு, வீட்டுக்கு யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பையனுக்கு வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க, 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுக்கறது, அதை வச்சு சேர்த்து அப்புறம் எனக்கு போனஸ் வர்றது. அதுக்கப்புறம் பக்கத்துல எல்லாம் அந்த ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுவேன், டிடர்ஜென்ட் பவுடர் வாங்கி கொடுக்கறது, சோப்பு வாங்கி கொடுக்கறது. அது மூலியமா தான் என்ன ஒரு 4 மந்த் வரைக்கும் என்னுடைய செல்ஃப் பர்ச்சேஸ் வந்து நானா தான் கம்ப்ளீட் பண்ணுவேன். நான் ப்ராடக்ட் வாங்குறதுமே ஹஸ்பண்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒன்லி எனக்கு மட்டும் தான். டீ தூளா இருக்கு, டீ கூட சாப்பிட மாட்டாங்க, நான் நம்ம விஸ்டீஜ்ல இருந்து போடுற டீ தூள் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு தனியா வேற கடையில வாங்கிப்பாங்க. எனக்கு மட்டுமே நான் வெஸ்டீஜ்ல வந்து ப்ராடக்ட் வந்து மந்த்லி வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4 to 5 மந்த்துக்கு அப்புறம் எனக்கு மணியும் கிடைக்கல, பர்ச்சேஸ் பண்றதுக்கு வந்து காசு இல்ல. ஸோ அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு என்னுடைய பையனுடைய ரிங் அடமானம் வச்சு ஏதாவது நம்ம ஒரு ரிஸ்க் வந்து இதுல எடுத்தே ஆகணும், இப்படி பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்படி சாதிக்கிறது, இந்த ரிங்கை வச்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 5,000 மட்டும்தான் எய்தாப்ல இருக்க அடகு கடையில வந்து அடமானம் வச்சு அந்த 5,000 வச்சுதான் நம்ம இந்த அமௌண்ட் காலியாகிறதுக்குள்ள எப்படியாவது நம்ம பிரான்ச் டைரக்டர் அடிச்சு அந்த ரிங்கும் நம்ம திருப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு எய்ம்ல நான் ஃபுல் எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா டீம் வந்து செட் ஆக ஆரம்பிச்சிச்சு. சோசியல் மீடியால வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். சாட், ஃபேஸ்புக் எல்லாமே என்னுடைய அப்ளைன்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. வெரிஃபிகேஷன் காலும் என்னுடைய அப்ளைன் வந்து நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நாங்க கத்துக்கிட்டு ஏதாவது டவுட்னாலும் நந்தினி சிஸ்டர், அர்ஜுன் பிரதர், மௌரஸ் பிரதர் எல்லார்ட்டுமே, முருகன் பிரதர் எல்லாருமே டவுட் கேட்டு ஒவ்வொரு விஷயமா நான் நிறைய மிஸ்டேக் பண்ணி அந்த மிஸ்டேக்லாம் நான் திருத்திக்கிட்டு ஒவ்வொரு விஷயமே கத்துக்கிட்டு பிரான்ச் டைரக்டர் லெவல் வந்து ரீச் பண்ற ஸ்டேஜ்ல வந்து வீட்டுல சரியான வேற ஒரு பிரச்சனை, ஆனா நான் வெஸ்டீஜ் பண்றதுனாலதான் குடும்பத்துல சண்டை வருது, பையனை பாத்துக்க மாட்டேன்,
நான் வெஸ்டேஜ் பண்றதுனால பையன் சாப்பிட மாட்றான், ரொம்ப ஒல்லியா இருக்கான், வீட்டுல எந்த வேலையும் பார்க்க மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு சரியான பிரச்சனை வந்து எங்க ஹஸ்பண்ட் வீட்ல இருந்து அப்பா வீட்டுக்கு போற ஸ்டேஜ் கூட நான் வந்துட்டேன். இந்த மந்த் தான் நான் பிரான்ச் அடிக்கிற ஒரு 5 டேஸ் தான் எனக்கு டைம் இருக்கு. 1500 பாயிண்ட் கிட்ட நான் வந்துருச்சு இந்த மந்த். நான் பிரான்ச் அடிச்சே ஆகணும் அந்த ஸ்டேஜ்ல இருக்கேன். ஆனா வீட்ட விட்டு போகணும். அப்பா வீட்டுக்கு போனா அங்கேயும் அப்பாவுக்கும் பிடிக்காது, அண்ணனுக்கும் பிடிக்காது, அம்மா யாருக்குமே இந்த பிசினஸ் பண்றது வேணாம். யாருமே வேணாம்னு சொல்றாங்க. எதுக்கு நீ தேவையில்லாம இந்த பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்க? உனக்கு காசு வேணா என்கிட்ட கேளு. நீ எதுக்கு இந்த பண்ணிட்டு இருக்க? அப்படின்ற மாரி எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சாங்க. என்னையும் இந்த பிசினஸ் விட்டு போகவும் எனக்கு மனசு இல்ல. என் அப்ளையன்ஸ் கிட்ட வந்து நியூ ஜேர்னல்ஸோட நம்பர்ஸ் எல்லாமே குடுத்துட்டு, வீட்ல இந்த மாரி சத்தம் போடுறாங்க. எனக்கு இத விட்டுட்டு போகவும் மனசு இல்ல. எனக்கு ஒரு 1 மந்த் மட்டும் டைம் குடுங்க. நான் வீட்ல வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு திரும்ப நான் ஜாயின் பண்றேன் அப்டின்ற மாரி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ்லயே திருப்பி நான் என்னோட எஃபோர்ட் போட ஆரம்பிச்சு அந்த மந்த் குவாலிஃபைடும் பண்ணிட்டேன். அந்த மாசம் பிரான்ச் டைரக்டர் அச்சீவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வீட்ல வந்து அ எதுக்கு நீ இதெல்லாம் பண்றன்னு சொல்லி திருப்பி சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஒரு 3000 இவ்ளோ நீ கஷ்டப்படுவியா? எதுக்கு கண்டவங்கலாம் பேசிட்டு இருக்க? பசங்களோட எல்லாம் நீ பேசணுமா? எனி டைம் ஃபோன் தான் பார்த்துட்டு இருக்க. வீட்ல பக்கத்துல வீட்டுக்காரங்கலாம் சொல்றாங்க, நீ ஃபோன் தான் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்க. பையன பார்த்துக்க மாட்ற அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. 2 மந்த் வந்து வர காலம் பேசுவேன். ஆனா ஐடி எடுக்கிறதுக்கான எந்த எஃபர்ட்டுமே என்னால போட முடியல. ஏன்னா ஒரு 10 மணிக்குன்னா 10 மணிக்கு அண்ணன் கால் பண்ணி யார் கூட பேசிட்டு இருக்க? திருப்பி 2 மணிக்கு எதுக்கு கால் பண்றாங்கன்னே தெரியாது. ஆனா நான் ஃபோன் பேசுறேனா அப்படின்றத செக் பண்றதுக்காகவே ஓயாம வீட்ல இருந்து கால் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால என்ட்ட வேற நியூ ஐடிஸ் எடுக்கிறதுக்கான எஃபர்ட்ஸ் எதுவுமே என்னால போட முடியல. அடுத்து ஒரு 2 மந்த் வந்து நான் நான் குவாலிஃபைட்ல தான் இருந்தேன். அப்ப என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "ஃபர்ஸ்ட் ஒரு மந்த் வந்து ஏதோ 3000 எடுத்து காமிச்ச. அடுத்து உனக்கு சம்பளம் வருதா? இது வந்து ஃபேக்கு. இதெல்லாம் நீ பண்ணாத" அப்படின்னு சொல்லி திருப்பி ஆரம்பிச்சாரு. நம்ம இந்த பிசினஸ் பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் திட்டுறவங்க திட்டிட்டே தான் இருக்க போறாங்க. இதுலனால நமக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. நம்ம பண்ணுவோம். நம்மளால முடியும். நம்ம கிட்ட காசு இருந்தா தான் நம்மள 4 பேராச்சும் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். ஜனவரி 23 வந்து திருப்பி நான் குவாலிஃபை பண்ணி ஜனவரி 23ல இருந்து இந்த மந்த் வரைக்குமே நான் நான் குவாலிஃபையர் அப்படின்ற லெவலுக்கு நான் போகவே கிடையாது. குவாலிஃபைட் மந்த்லி குவாலிஃபைட் பண்ணி வெஸ்டேஜ்ல நான் இன்கம் எடுத்துட்டே தான் இருக்கேன். அடுத்த ஒரு 4 to 5 மந்த்லயே வந்து அடுத்த லெவல் ரீச் பண்ணேன். நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். நம்ம கீழ உள்ள டீம் மெம்பர்ஸ அடுத்த லெவல் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள சுப்ரியா சிஸ்டர் அப்படின்றவங்கள வந்து அடுத்த பிரான்ச் டைரக்டர் கொண்டு வந்து நான் சில்வர் டைரக்டர் குவாலிஃபைட் பண்ணி, சில்வர் டைரக்டர் இன்கமும் டீம் பில்டிங் போனஸோட எலிஜிபிள் ஆயி நான் வந்து இன்கமும் எடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வீட்லயுமே வந்து கொஞ்சம் சப்போர்ட் வர ஆரம்பிச்சு. ஏதோ மந்த்லி இன்கம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இப்போ மாசம் 2ஆம் தேதி ஆனா நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றப்போ அவங்களையும் மணி குடுப்பாங்க. என்னோட இன்கம் வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட நான் வந்து மணி ஷேர் பண்ணிருவேன். சப்போர்ட் பண்ணது. அப்புறம் அவங்களே ஐடி எடுக்கிறதுக்கு அவங்களுடைய வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறதுல என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்ல எல்லாரும் வேணாம்னு தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்றதை கேட்டுட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டு வேலையை பார்த்துட்டு பையனை பார்த்துட்டு அப்படின்னு தான் இருக்கணும். நம்ம அக்கௌண்ட்ல வந்து 0 ரூபீஸ் தான் இருக்கும். ஒரு சின்ன ஒரு பால் பாக்கெட் வாங்கணும்னா கூட நம்ம ஹஸ்பண்ட கேட்கிற மாதிரி தானே இருக்கு. இதே நம்ம இங்க ஒர்க் பண்ணி நல்ல இன்கம்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளே இதுல வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். வெஸ்டேஜ் இன்கம் மூலியமா என் பையனுக்கு வந்து பைக் மாடல்ல சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கேன். இப்ப அப்பாவுக்கும் சரி ஹஸ்பண்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பர்த்டே கிஃப்ட் ட்ரெஸ்ஸஸ்ல எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கேன். வெள்ளியில ரிங்கு செயின் என் ஹஸ்பண்டுக்கும் என் பையனுக்கு எனக்கு 3 பேத்துக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். ஆனா அப்பா வீட்டு ஃபங்க்ஷன் வந்துருந்துச்சு. பால் காய்ச்சி புது வீடு கட்டியிருந்தாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான ட்ரெஸ்ஸஸ் பல ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து என்னுடைய வெஸ்டேஜ் இன்கம்ல தான் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். நீ பண்ணவே வேணாம்னு சொன்னவங்களுக்கு நான் என்னுடைய வெஸ்டேஜ் இன்கம் மூலியமா அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்ல எனக்கு மட்டுமே ப்ராடக்ட் மட்டும் நான் வாங்கிட்டு இருந்தேன். இப்ப என்னுடைய வீட்டுக்கு, என்னுடைய அத்தை வீட்டுக்கு, என்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு 3 குடும்பத்துக்கும் நம்மளுடைய வெஸ்டேஜ் ப்ராடக்ட் மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. பேஸ்ட், பிரஷ், பவுடர், டிடர்ஜென்ட் பவுடர், குக்கிங் ஆயில் முதற்கொண்டு எங்க அத்தைலாம் வீட்டுக்கு வந்துட்டா என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லி அவங்களா பார்த்து எடுத்துட்டு போவாங்க. முன்னாலே இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னவங்க நம்ம ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு. என்னோட இன்கம் மூலியமா நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்காக நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்ல ட்ரைனிங்கே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து செல்லெல்லாம் மேலெல்லாம் தூக்கி வச்சிருவாங்க. நீ பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒளிச்சலா வச்சிருவாங்க. எதுக்கு எடுத்தாலும் ட்ரைனிங் பார்த்துட்டு ட்ரைனிங்ல என்னத்த கத்துக்கிற அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டார்டிங்ல வைவாங்க. இப்ப ரீசெண்டா நடந்த ஆஃப்லைன் ட்ரைனிங் இந்த மந்த் நடந்த ஆஃப்லைன் ட்ரைனிங்க்கு கோயம்புத்தூருக்கு அவங்க கூட தான் நான் போயிருந்தேன். அவங்க தான் கூட்டிட்டே வந்திருந்தாங்க என்னைய. நைட்டு வேலை முடிச்சுட்டு அப்படியே ரெஸ்ட் கூட எடுக்காம அவங்க நினைச்சா சொல்லியிருக்கலாம், நைட்டு வேலை பார்த்தேன் நீ வேணா போ வேணான்னு சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் எனக்காக அவங்க கூட்டிட்டு வந்தாங்க.
கூட்டிட்டு வந்துட்டு அந்த சரண் பிரதர் எல்லாரும் பேசுறத பார்த்துட்டு பரவாயில்ல நல்ல கம்பெனில தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், எல்லாரும் இவ்வளவு இன்கம் எடுக்கிறாங்களா, இப்ப நீ நல்லா எடுத்து பண்ணு, நானும் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர்கிட்ட வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறது அவங்களே சொல்றாங்க, நீ இந்த கம்பெனில ஜாயின் பண்ணு நல்ல இன்கம் வருது, என் ஒய்ஃப் வந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவரு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ நீங்க ஸ்டார்டிங்ல யாராவது சொல்றாங்க வீட்டுல வந்து பயப்படுவாங்க, சரி ஏதாவது நம்ம மாட்டிக்கிருவோமா, ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அவங்க சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க இதை வெஸ்டீஸ் பிசினஸ் வந்து விட்டுறாதீங்க. 5% இருந்தாலும் சரி 12% யாரா இருந்தாலும் சரி, இந்த பிசினஸ் வந்து நம்ம லைஃப கண்டிப்பா மாத்தும். இப்ப ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருளை நீங்க வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா இதுல நீங்க நல்லா ஒர்க் பண்ணலாம். ஏன்னா இப்ப பையனை விட்டுட்டு ஒரு சில பேர் வந்து வெளில போக முடியாம இருப்பீங்க. ஏன்னா 4 வயசுல குழந்தை இருக்கும், 3 வயசுல குழந்தை இருக்கும். சோ அப்படி இருக்கப்போ நம்ம பக்கத்துலயே இருந்து பாக்குற மாதிரிதான் இருக்கும். நம்மளால 8 மணி நேரம் 9 மணி நேரம் வெளில போய் வேலை பார்த்துட்டு வர முடியாது. அதுக்கு நம்ம பிசினஸ் எடுத்து ராயல்டி இன்கம்குள்ள நம்ம கண்டிப்பா வரலாம். சோ எல்லாரும் நல்லா எடுத்து பண்ணுங்க. நல்ல கம்பெனி, நல்ல டீம்ல சேர்ந்திருக்கோம். எல்லாருனாலும் என்னால முடியும்னு நினைச்சு இங்க நான் ஒர்க் பண்ணேன். இங்க நல்ல இன்கம் எடுத்துட்டு இருக்கேன். உங்களால முடியும் நினைச்சு நீங்க பண்ணுங்க, சக்சஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. விஷ் யூ ஆல்.